இன்றைய பதிவு இந்த வருடத்தினுடைய பதிவு. அதாவது இந்த வருடம் பராபவ வருடம். அப்போ இதற்கு நம்ம விளக்கம் எப்படி எடுத்துக்கணும்னா, பரா அப்படின்னா பாரா அப்படின்னு அர்த்தம். அப்போ பாரா என்பது என்ன அப்படின்னா, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. பாரா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவது என்னென்னா, பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பவ அப்படின்னா என்ன அப்படின்னு எதை பற்றி குறிக்குது அப்படின்னா, சிங்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டு அரசியல் அமைப்பு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். அப்போ சிங்கம் எப்படி அப்படின்னா, எல்லா விலங்குகள் மாதிரியும் சிங்கம் இல்லை, அது ஒரு ஆளுமை தன்மை கொண்ட அமைப்பு. ரெண்டாவது, இந்த சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எல்லையை வரையறுக்கும். அந்த எல்லைக்குள்ள யாரையும் உள்ள விடாம தடுத்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஆற்றலை கொண்டது. அப்போ தன்னுடைய இனத்தை வந்து தன்னுடைய வாரிசுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மனநிலை இந்த சிங்கத்திற்கு உண்டு. கற்றும் தரும், அதாவது எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிறத கற்றுத்தரும். அதே சமயத்தில் அந்த கற்றுத்தரக்கூடிய தன்மையில் தப்பு செஞ்சாலும் தன்னுடைய காலால் ஓங்கி ஒரு அறையக்கூடிய அமைப்பும் அந்த சிங்கத்துக்கு உண்டு. அப்போ இந்த அமைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பரபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்சிமம் ஒரு பாதுகாப்பு வளையம் கண்டிப்பாக ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தினுடைய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பரபவ வருடம். இதை நீங்கள் வந்து இப்போ நடைமுறையில் செய்திகளிலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்னாடியே நமக்கு எப்படியெல்லாம் வந்து செய்திகள் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. அடுத்த வர செய்திகளையும் நீங்கள் வந்து ஊடகங்கள்லையோ அல்லது வந்து செய்தித்தாள்கள்லையோ தினமும் பாருங்கள், இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதனுடைய அடிப்படை இருக்கும் என்று தான் நமது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.